காயத்ரி மேடம், இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதுமே நீங்களும் நேற்று பல தொலைக்காட்சிகளில் ஜெயா பிளஸ் உட்பட பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள், மற்றொரு பக்கம் ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படின்றதும் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க, இப்படியான பல கோரிக்கைகள் இருக்கு. இந்த போராட்டங்களை எல்லாம் ஒரு கல்வியாளராக எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அரசு ஊழியர்கள் நீங்க பாத்தீங்க, போக்குவரத்து ஊழியர்கள் எப்ப தீபாவளி சமயத்துல அவர்களுடைய பிரச்சனையை கேட்டு போராட்டம் பண்ணுவாங்க. ஆசிரியர்கள் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் சமயத்துல, ஏன்னா ஏதாவது ஒரு கவனம் ஈர்க்கணும் இல்லையா, இல்லைன்னா மத்த நேரத்துல பண்ணும்போது ஒரு பெரிய அளவுக்கு கவனம் பெறது இல்ல. அதே மாதிரி நீங்க நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேண்டமிக்கோட செகண்ட் ரவுண்ட் வரும் பொழுது அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எங்களை டெம்பரவரியா நீங்க டெம்பரவரி எல்லாத்தையும் பெர்மனன்ட் பண்றேன்னு சொன்னீங்க, எங்களை பண்ணல. அது மாதிரி பேலன்ஸ் எங்களுக்கு சேலரியே நிறைய பெண்டிங்ல இருக்கு, அந்த டெம்பரவரியா வந்தவங்களுக்கும் பெண்டிங்ல இருக்குன்னு. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போராட்டத்தில் நிறைய நியாயம் இருக்கு. ஆனால் ஜாக்டோ ஜியோ மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்கள். ரோட்ல இறங்கி ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள் திமுகவுக்காக ஓட்டு கேட்டார்கள். ஒரு கல்வியாளரா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அதுல இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும், நீங்க உட்பட நான் உட்பட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கட்சியின் மேல அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் நீங்க ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அப்போ நீங்க வெளிப்படையாக ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சிக்காக நீங்க ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்கும் பொழுது எப்படி உங்க மேல பொதுமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பீங்கன்னு எனக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு உள்ள வருத்தம் என்னன்னு, இதுதான் வருத்தம். நீங்க அதாவது கட்சி, எந்த கட்சியுமே, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, ஒரு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள் மனசுக்குள்ள கட்சியை வைங்க, ஓட்டு போடுங்க. ஆனா நீங்க பொது இடத்துல அப்படின்னா நான் செய்யலாம், நான் பணியை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு நான் அவர்களோட சேர்ந்து நீங்க ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஜாக்டோ ஜியோவாக நீங்க ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்டது எல்லாருக்கும் தெரியும். அந்த காணொளி எல்லாரும் பார்த்தோம். அதுதான் இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. அதுல அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல நியாயம் இருக்கு. நானே சொல்றேன், ஏன்னா அவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது. டெம்பரவரியா ஒர்க் பண்ணவங்க இன்னும் டெம்பரவரியாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே டைம்ல ஜாயின் பண்ணவங்களுடைய சேலரியில டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. இந்த ஓய்வூதிய திட்டம் முதல் முறையாக நிதி அமைச்சர் வரும் பொழுதே பழைய ஓய்வூதிய திட்டம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சாமானியராக நமக்கும் தெரியும். ஆனால் அந்த நாங்க எங்களை மேனிபெஸ்டோல கொடுத்தோன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு நீங்க அவர்களுக்காக ஓட்டு கேட்டீங்கல்ல, அப்ப என் பிள்ளைங்களை நீங்க நடுத்தருவுல விட்டுட்டீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இன்னி வரைக்கும் இந்த 4 வருஷம் ஆகியும் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு முழு நேர ஆசிரியர் கிடைக்கல, இப்ப காலி பணியிடங்கள் நிரப்பப்படல. ஆசிரியர்கள் மன வருத்தத்தோட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா எந்த விதமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும் யோசிச்சு பாருங்க. காலம் முழுக்க நான் 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் 20 வருஷமா வேலை பார்க்கறேன் இப்படியே இருக்குது, 10-15 வருஷமா வேலை பார்க்கறேன் இப்படியே இருக்குதுன்னு. அப்போ அதாவது ஒரு ஆசிரியர்களை மன வருத்தப்பட்டு நீங்க ஒரு சமுதாயத்தை எப்படி நல்லபடியா நீங்க உருவாக்க முடியும்? நான் ஆசிரியர்களோட நிக்கிறேன், ஜாக்டோ ஜியோவோட நிக்கல. இதுதான் முதல் ஒண்ணு. இரண்டாவதாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இவர்கள் இன்னைக்கு கொடி பிடிக்கிறவங்க இன்னொரு விஷயத்துக்கும் சேர்த்து கொடி பிடிச்சிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். ஏன்னா நீங்க செஞ்சதை தவறாக கூட நீங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க உங்களுக்கு தவற உணர்ந்துட்டோம், நாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டோம்ட்டு. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அரசு பள்ளிகளில் இந்த ஜாதிய ஒழிப்புக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அவர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல ஆசிரியர்களை அவ்வளவு தூரம் டிமீன் பண்றாங்க. ஒரு ஸ்கூல்ல இவர்களாக ஒரு நபரை உள்ள போடுவாங்க, அந்த நபர்கள் எல்லாரையும் மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்க உள்ளுக்குள்ள வரும்போதே டிஆர்பில உங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இன்டர்வியூக்கு வரேங்க, நீங்க கேட்கிற கொஸ்டினுக்குலாம் நான் சமத்தா தான் பதில் சொல்லுவேன். நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நான் மதம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் ஒண்ணு போல நடத்துவேன், இப்படிலாம் சொல்லிதான் வருவீங்க. அதற்கு பிறகு உள்ள நீங்க அப்படி செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்க. இது மாதிரி முன்னுக்கு பின் முரணான
100 விஷயங்களை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தாரு. ஆனால் அதை எதிர்த்து ஒண்ணு கூட ஒருத்தர் கூட பார்க்கல. ஆனா நான் வருத்தப்பட்டேன். என்னுடைய ஆசிரியர்களை நீங்க யாரு மானிட்டர் பண்றதுக்கு? பள்ளிக்கூடத்துல ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு வளாகம் இருந்தாதான் அந்த வளாகம் சரியாக இருக்கும். அதை தவிர 3வது ஒரு நபர் வந்து பாப்பாரு. அது போக அங்க எந்த மேஜர் கம்யூனிட்டி இருக்கோ அதுல இல்லாம ஒரு மைனர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ கொண்டு ஒரு கமிட்டி உருவாக்குவாங்க. அந்த கமிட்டி வந்து ஆசிரியர்களையும் சேர்த்து மானிட்டர் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்ப நீங்க ஆசிரியரை வந்து மிரட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆசிரியர்களுக்கு மாணவர் இடத்துல என்ன விதமான ஒரு பாண்ட் இருக்கும்? நான் நீ கேட்டு போனா வந்தா அவ சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு நீ என் மேல ஜாதிய பிரச்சனையை கிளப்ப மாட்டேன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்போ அந்த ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கைக்கு அன்னைக்கே இவர்கள் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கணுமா இல்லையா? நாங்க எல்லாரும் ஆசிரியர்களா இல்ல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேட்டு இருந்திருக்கணும்ல. என்னுடைய ஆசிரியர்களை அசிங்கப்படுத்துவீங்க, டீச்சர்ஸுக்கு உள்ள சேலரிய கொடுக்க மாட்டீங்க, காலி பணியிடங்களை நிப்பாட்ட மாட்டீங்க, நிரப்ப மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனா 3 வருஷம் வரைக்கும் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்பிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இவர்களுக்காக அவர்கள் ஓட்டு கேட்டார்கள். எனக்கு ஆசிரியர் முக்கியம், என் பிள்ளைகள் படிப்பு முக்கியம். அதுதான் நான் இப்பயும் சொல்றேன். இன்னைக்காவது இவர்கள் செய்ய மாட்டாங்க. இதுல அவங்க சொன்ன மேனிபெஸ்டோல சொன்ன விஷயம் எல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சதோட சேர்த்து வேற என்னெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல பிரச்சனை இருக்குதோ. ஏன்னா இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றேன், ஐயா பதில் சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லட்டும். 90% அரசு பள்ளிக்கூடங்களில் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. நான் அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு ஒரு பொது வெளியில ஒருத்தங்க அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறத நான் பார்த்தேன். ஐயா சொல்லட்டும், 90% பள்ளிகள்ல இன்னைக்கு டிஜிட்டல் லைப்ரரி வந்துருச்சாங்க. என் பிள்ளைக்கு டாய்லெட்டே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க டிஜிட்டல் லைப்ரரி இருக்குன்னு பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். சோ அப்போ என்ன குறைகள் இருக்குது பள்ளிக்கூடங்கள்ல, அதை நீங்க முழுசா ஆவணப்படுத்துங்க. அவர்களுடைய குறைகளுக்காக போராடக்கூடிய நிலையில ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி இருக்கணும். அதுல எங்களுக்கு அதிருப்தி இருக்கு அவங்க மேலே அப்படின்னு சொல்ல வரீங்க, சரிதானே? நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம 2வது சுற்றுல பேசலாம். அதாவது இந்த சங்கத்தின் மேல அதிர்ச்சி இருக்கு, ஆனால் அவர்கள் கோரிக்கையில் நியாயமானது. சரி, ஓகே, நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். காயத்ரி மேடம், இப்போ உங்களுக்கு முன்பு பேசின ரவிசங்கர், சுப்பிரமணியன் சார் போன்றவர்கள்லாம் தமிழகத்தினுடைய நிதிநிலை என்பது மோசமான நிலையில இருக்கு. இது முன்பே திமுக இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு தேர்தலுக்கு முன்பே தெரிந்த ஒன்றுதான். தெரிந்தும் கூட அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவங்க வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப நீங்க முன்பு பேசும்போது யார் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சாலையில இறங்கி ஓட்டு கேட்டாங்களோ அவங்களே இப்ப போராடுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா முன்பு நாங்கள் அவர்களை நம்பினோம், இப்போது ஏமாற்றி விட்டார்கள், கைவிட்டுட்டாங்க எங்களை அப்படின்னு மாயவன் அவருடைய பதில சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிறைவான கருத்து அந்த தலைப்புல பதிவு செஞ்சிருங்க சார். இப்பயாவது அவர்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணதை நான் வந்து சந்தோஷப்படுறேன். இன்னும் அதோட சேர்த்து நான் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு கல்வியாளரா மட்டும் இல்லாம ஒரு பெற்றோராகவும் நான் வந்து அந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் இதை கேட்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோவையே RTEல சொன்னதை மாத்தி, ஏன்னா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசாத ஒரு விஷயத்தை இவர்கள் பேசுகிறார்கள். இப்ப தொகுதி மறையறை செய்ய போறாங்க, இதுல வந்து நமக்கு குறைய போகுது அப்படின்லாம் இல்லாத விஷயத்த பேசும் பொழுது ஆசிரியர்கள் 1:40, 1:30 RTE என்ன சொல்லி இருக்கோ அதை இவர்களாக மாற்றி காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறோம். அப்போ இது ஆசிரியர்களை மட்டுமல்ல மாணவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கற்றல் கற்பித்தல்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது குறித்து லேப்டாப் பிள்ளைகளுக்கு 4 வருஷமா கொடுக்கவே இல்லை. இதற்கு முன்னாடி அம்மா காலத்துல கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயத்தை இவங்க ஸ்டாப் பண்ணாங்க. கேட்கும் போது சொன்னாங்க நாங்க டேபா கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. 4 வருஷமும் முடிஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் கொடுக்கல. இதனால பிள்ளைகளுடைய கற்றல் கற்பித்தல்ல இன்னும் நமக்கு பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இது போன்று என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அரசு பள்ளிகள்ல அப்படிங்கறத இந்த அசோசியேஷன் வந்து வெளிப்படையாக ஒரு தொகுத்து கொடுக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து பெற்றோர்களும் மாணவர்களும் நாங்களும் சேர்ந்து அவர்களோட போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். அவர்கள் இதுவரைக்கும் நம்ம செஞ்சது தப்பு, நாங்க அவர்களை நம்பி ஏமாந்துட்டோம்னு சொல்றது இனிமேல் நம்ம எப்படி சரி செய்ய முடியும்னு நான் இதை யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னும் பெட்டர் லேட் தென் நெவர். அவர்கள் இது போன்ற ஒரு தொகுப்பை எங்களை போன்றவர்களுக்கு பொது வழியில நீங்க உருவாக்கி கொடுங்க. நாங்க அதை குறித்து பொது வழியில பேசுறோம்.
அப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம் எல்லாமே மேம்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நான் உங்களோட நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன்.